ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியாமதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னோட டெய்லி யூஸ் ஜுவல்லரி கலெக்ஷன். டைமண்ட் ஜுவல்லரிஸ் அண்ட் கோல்ட் ஜுவல்லரிஸ், நார்மல் ஜுவல்லரி எல்லாமே நான் ஒர்க் போகும்போது போட்டுட்டு போவேன். நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் செயின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? தனிஷ்க் இதுதாங்க என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் செயின். எப்பயுமே நான் போட்டுட்டு போவேன். இந்த செயின் தான் தெரியுதா? இந்த செயின் ரொம்ப குட்டியாக அழகாக கழுத்தை ஒட்டி இருக்கும். எல்லா ட்ரெஸ்க்குமே மோஸ்ட்லி சூட் ஆகும். சரிங்களா? இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண பேனண்ட்டு. இது வந்து டைமண்ட், இது கோல்டு. இந்த செயின் போட்டு போவேன். இந்த செயினுக்கு வச்சலாம். கம்மல் வந்து இங்கே கம்மல். இந்த செயினுக்கு இதுதான் கம்மல். தெரியுதா உங்களுக்கு? எடுத்து காமிக்கிறேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இந்த செயினுக்கு இது காம்பினேஷன் மேட்ச் டைமண்டு. இது ஒரு நாள் போட்டுட்டு போவேன். ஒரு நிமிஷம் உள்ள வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நெதர்லாண்ட்ஸில் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. நான் இந்தியா போகும்போது என்னோடய ஃபுல் ஜுவல்லரி செட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் சும்மா டெய்லி யூஸுக்கு போகிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அடுத்த செயின் பார்த்திங்கன்னா இந்த செயின் தான். திஸ் ஒன். சாரி, தெரியுதா? இதுவும் ரொம்ப சின்னது. இதுவும் டைமண்ட். இந்த பெனண்ட்டு டைமண்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னு சொல்லிட்டா, என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு எனக்கு கிஃப்ட் பண்ண பெனண்ட் இது. இதுக்கு ரொம்ப நாளாக செயின் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த செயின் வாங்கினேன். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பெனண்ட்டுக்கு இந்த செயின் போட்டேன்னா நான் இந்த கம்மல் தான் யூஸ் பண்ணுவேன். சேம் மேட்சிங். மியூசிக் ரிலேட்டடாக அதை நான் உங்களுக்கு ரெண்டையும் அட்டாச் பண்ணுறேன். இதுவும் டைமண்ட் ஸ்டெட் இருக்கு இல்லையா? ஃபுல்லாக டைமண்ட்ஸ். இது ரீசெண்டாக தான் வாங்கினேன். இதுதான். இந்த ரெண்டு செயினும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமண்ட் ஸ்டெட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரிங்கு. ரொம்ப அழகாக இருக்கும். நான் அட்டாச் பண்ணுற பாருங்க. இந்த கையில் போட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக டைமண்ட்ஸு. இந்த 3 இது வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது ரோஸ் கோல்டு. ஆக்சுவலாக ரோஸ் கோல்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ரிங் இது. இது வந்து எப்பயுமே எல்லாம் போட மாட்டேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நான் போடுவேன். அதுக்கப்புறம் இது மத்தின்னு எழுதியிருக்கு. தெரியுதா? தலைகீழாக தெரியுதோ? மதி தெரியுதா? நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இதுவும் நான் எப்போவுமே போட மாட்டேன். நான் திடீர்னு தலையில எல்லாம் சிக்கும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ போட்டிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டால் இது கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகாது இல்லையா? அதனால் நெக்ஸ்ட்டுமே இன்னொரு செயின் தான். ஒர்க்கெல்லாம் போகாத போது சும்மா வீட்டில் இருப்போம் இல்லையா? இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். நான் இந்தியாவில் இருக்கும்போதே இந்த செயின் வாங்கினேன். இது டெய்லி யூஸுக்கு போகிறது. சம்டைம்ஸ் வின்டர் டைம்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஜாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஜர்க்கினெல்லாம் வெளியில் அவ்வளோக்கா தெரியாது. ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்போ ஃபுல்லாகவே நான் இது தான் போட்டு நார்மலாக எதுனா கம்மல் போட்டுட்டு போயிடுவேன். இது போடும்போது நான் மேட்சிங்காக இயர்ரிங்ஸ் போட மாட்டேன்.
எது வேணாலும் போட்டுரும். இந்த மாதிரி போட மாட்டேன். கொஞ்சம் கோல்டு ரிலேட்டடாக இருக்கிறது, ஸ்டோன்ஸ் இல்லாதது அந்த மாதிரி போடுவேன். ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வாங்கி ஒரு 7 இயர்ஸுக்கு மேலே இருக்கும். நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இதுவும் வந்து நான் டெய்லி யூஸுக்கு போடுறேன். செயின். நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட். பார்த்தீங்களா, பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லி யூஸ்க்கு நம்ம கழட்ட வேண்டியதே இல்லை, ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து வேறு போட்டிருக்கேன், இந்த கையில் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். வாட்ச் கட்டி இது போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கையில் போட்டு தெரியுதான்னு தெரியலையே உங்களுக்கு, நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொக்கையாகவும் இருக்கக்கூடாது, சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதுவும் தனிஷ்கில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். பிரேஸ்லெட் என்னோடய ஃபேவரெட். உங்களுக்கு நல்லா தெரியலனா யூ டோன்ட் வரி, நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து நார்மல், இங்கே வாங்கினது. வெளியில் போகிறதுக்காக சும்மா இன்றைக்கி வெளியில் போனேன், அதுக்கு போட்டுக்கிறதுக்காக வாங்கினது. இது என்னோடய வீடியோஸில், ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்கும். இதுதான் போட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. அடுத்தது தெரியுதா, என்னோடய ஃபேவரெட் அழகாக இருக்கும் குட்டி கம்மல். இது கொஞ்சம் ரிங்கு டைப்பு. ஐயோ, நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இங்கே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். இந்த டைமண்ட் கிடையாது. தெரியுதா, ரொம்ப குட்டி பையன். என் ஹஸ்பண்ட் என்னோடய லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் நான் ஒரு கம்மலை தொலைச்சிட்டேன் படுக்கும்போது, நல்லா போடலை. பின்னாடி ரிங் டைப்பு தான், இங்கே பாருங்க, அழுத்தி விடணும். நான் வந்துட்டு தொலைச்சிட்டேன். ரொம்ப நாள் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வாரம் கழித்து, ஒரு மாதம், ஒரு வாரம் 2 வாரம் கழித்து பாத்ரூமுக்கு முன்னாடி இருந்துச்சு. இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுக்கும் குப்பை மாதிரி இருந்தது. நான் ஒவ்வொரு பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இதில் எப்படியே பாருங்கள். இது எனக்கு டெய்லி யூஸுக்கு போடுறதுக்காக தான் அவருக்கு வாங்கி கொடுத்தாரு. சரி, டெய்லி கம்மல் மாற்றிட்டு போகிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்பயுமே டெய்லியுமே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. இந்த பிரேஸ்லெட்டுக்கு கூட பயங்கரமாக சூட் ஆகும், நல்லா நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு. பட் ஒரு தடவை தொலைஞ்சதுக்கப்புறம் எனக்கு போடுறதுக்கே மனசே வரல. அடுத்தது நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ரிங்கு. ஆனால் இதோடதுல இது பண்டோராவோடது. பட் நான் சும்மா இதில் போட்டு வச்சுருக்கேன் என்னோடய ரிங்கு. இது வந்து நான் மேரேஜுக்கு முன்னாடி வாங்கினேன்னா, மேரேஜுக்கு அப்புறம் வாங்கினேனான்னு தெரியல. போட்டு காமிக்கிறேன். பீகாக் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இது குமரனில் வாங்கினேன்னா எங்கே வாங்கினேன்னு தெரியல, ஆனால் சென்னையில் வாங்கினேன். ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இதுவும் டெய்லி யூஸ் போடுறதுக்கு தான் வாங்கினேன். டெய்லி யூஸ் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் நான் இது போடுறது கிடையாது. கொஞ்சம் மேட்சிங்காக இருக்காதுல்ல, அதனால் போடுறது கிடையாது. சும்மா வச்சுருக்கேன். இது இந்தியாவில் கொண்டு போய் வைக்கணும், மற்ற ஜுவல்ஸ் கூட வைக்கணும். அடுத்தது ஒயிட் கோல்ட். தெரியுதா, இது நான் இப்போ வரைக்கும் ஒரே தடவை தான் போட்டிருக்கேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு டைமும் இல்லை போடுறதுக்கு. போதும், அப்படியே வச்சுருக்கேன், மாற்றணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சின்ன கலெக்ஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். இங்கே வந்து இந்தியன்ஸ் எல்லாம் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ப்ளீஸ். இந்தியன்ஸ் தான் கொஞ்சம் பியோர் கோல்டு வச்சுருப்பாங்கன்னு இங்கே இருக்கிற திருடங்க வந்து இந்தியன்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. நிறையா இந்தியன்ஸ் யூகேல இருந்தபோதும் சரி, நிறையா இந்தியன்ஸை நகைக்காகவே கொலைலாம் செஞ்சுருக்காங்க. டே நான் கழட்டி கொடுத்துறேன், நான் விட்டுடானாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது என்னோடய தாலி கூட நான் மஞ்சள் கயிறில் தான் கொடுத்துருப்பேன். ரொம்ப எனக்கு பிடிச்சமான தாலி. இங்கே வந்து திருடங்க பயத்தால் தான் நான் போட்டு போகிறதில்ல. சம்டைம்ஸ் நைட்டெல்லாம் வெளியில் போயிட்டு வெளில வர மாதிரி இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். இங்கே விசேஷ நாட்களில் கோயிலுக்கு போகும்போது எல்லாம் போட்டுக்குவேன். ரொம்ப பயமாக இருக்கும். எது தொலைச்சாலும் இது தொலைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் எப்போ ட்ரிப்பு போனாலும் ஐ வில் யூஸ் திஸ் ஒன். இது கோல்டு சில்வர் எதுவுமே கிடையாது. மைட் பி சில்வராக இருக்கலாம், ஸ்டெர்லிங் சில்வராக இருக்கலாம், ஏன்னா இது கருக்காது. இந்த செயின் ஐயோ தெரியுதா? அம்மா 3 பசங்க, எனக்கு 3 பசங்க இருக்காங்களே, அம்மாவுக்கு ஹார்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ண. நாங்கள் எங்கே ஃபேமிலி ட்ரிப் போனாலும் நான் மோஸ்ட்லி இது தான் போட்டு போவேன். இது வந்து என்னோடய ஃபேவரட், மோஸ்ட் ஃபேவரட் செயின். ரொம்பலாம் காஸ்ட்லி கிடையாது இது. அதனால் எனக்கு என் 3 பசங்க இருக்காங்க, எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட், என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். இது ஆஃபீஸ்க்கெல்லாம் போட்டு போக முடியாது இல்லையா, அதனால் நான் ஃபேமிலி ட்ரிப் எப்படியும் 2 months ஒன்ஸ் இவங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடும்போது போயிடுவோம். நான் இதோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் 2 months பிஃபோர் நாங்கள் இங்கே போனோம், ஆஸ்திரேலியா ட்ரிப் போனோம். அப்போ தான் வாங்கினேன். இதுதான் போட்டு போனேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேவரெட் இது தாங்க நான் டெய்லி யூஸ் போகிறது. அதுக்கப்புறம் கம்மலெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் காமிச்சேன்னா உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். அதெல்லாம் காமிச்சேன்னா இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறையா கம்மல், கவரிங் கம்மலெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் கீழே இருக்குது. வேறு இதோட சேர்த்து போடுறது இது. இந்த ஜுவல்லரிஸோட எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இதோட 2 சேர்த்து போட்டோம்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா நைட் அவுட்டு பார்ட்டிஸ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி பிளாக் ட்ரெஸ் போடும்போது இது போட்டால் ஒயிட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. பிளாக் போடும்போது மோஸ்ட்லி கோல்டு யாருமே போடாதீங்க, நல்லா தான் இருக்கும் காம்பினேஷன், பட் இந்த அளவுக்கு இருக்காது. நான் இது போடும்போது கண்டிப்பாக இந்த கையில் வந்து சில்வர் கலர் வாட்ச் தான் கட்டுவேன், கேஷ்னோவோடது கட்டுவேன். சம்டைம்ஸ் வந்து ஸ்மார்ட் வாட்ச் அவ்வளோக்கா கட்ட மாட்டேன், அது எந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகுதோ அதுதான் போடுவேன். இது 2 காம்பினேஷன் சேர்த்து போட செம்மையாக குட் ஃபீல் வரும். ஆனால் இதை இப்போதைக்கு நான் கழட்டி வச்சுருக்கேன். இப்போதைக்கு எதுவுமே போட முடியல. அது கூட இந்த கம்மல் போடுவேன், தெரியுதா? ஹார்ட்டின் கம்மல், குட்டி, ரொம்ப குட்டி பையன் தான். இது எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி காதுக்குள்ளே சுரிக்கிறது. போட்டு காமிக்கிட்டா? பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. நான் வேறு ரொம்ப பேசிகிட்ருக்கேன், கேட்கலன்னா இந்த வீடியோ மறுபடியும் எடுக்கிறதுக்கு வேறு எனக்கு முடியாது. ரொம்ப அழகாக இருக்குங்க இது. இது நார்மலாக போகிறது கிடையாது, இப்படி உள்ளே விட்டுக்கிறது. இங்கே பாருங்க, தெரியுதா? கீழே கீழே இந்த தொங்குதா? ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு சரி எங்கே இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேட்சாக ரொம்ப க்யூட்டாக சிம்பிளாக செமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்னோடய கவரிங் நான் டெய்லியும் சம்டைம்ஸ் அதுவும் போட்டுட்டு போவேன். அதோட கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அது பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், குட்டி குட்டியாக சிம்பிளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த டைமண்ட் ஸ்டட்டு, டைமண்ட் செயின் அதுதான் போட்டுட்டு போவேன், ஏன்னா அதுதான் அழகாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ரவுண்ட் நெக்குக்கெல்லாம் கொஞ்சம் அதுதான் சூட்டாக இருக்கும். சரி, மேலும் வீடியோக்களுக்கு டியூன் டு பிரியா. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொல்லுங்கள். நான் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.